திருவிவிலியத்திலே நாம் வாசிக்கின்ற ராகாபு என்ற பெண்மணியை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம். யோசுவா நூல் 2ஆம் அதிகாரம் மற்றும் 6ஆம் அதிகாரம் 16 25 வரை உள்ள இறை வார்த்தைகள் ராகாபு என்ற பெண்மணியை பற்றி நமக்கு தெள்ளத் தெளிவாக விளக்கிச் சொல்லுகின்றன. ராகாபு என்ற பெயரின் பொருள் விரிவாக்குதல் என்பதாகும். கடவுள் விரிவாக்கினார் என்பதன் சுருக்க வடிவமாகவும் இப்பெயரை நாம் புரிந்து கொள்ளலாம். ராகாபு எரிகோ நகரில் வாழ்ந்த ஒரு கானானிய பெண்ணாவார். விலைமாதாக வாழ்ந்த இவர் பிற்காலத்தில் விவிலியத்தின் ஒரு முக்கிய கதாபாத்திரமாக மாறுகின்றார். யோசுவா நூலில் 2ஆம் அதிகாரம் கூறுவது போல, யோசுவா கானான் நாட்டை கைப்பற்றுவதற்கு முன்னால் வேவு பார்ப்பதற்காக 2 ஒற்றர்களை அனுப்பி வைக்கின்றார். அவர்கள் நாட்டை பற்றி அறிந்து கொள்ள அல்லது ஒருவேளை பாலியல் உறவு கொள்ள ராகாபின் வீட்டில் தங்குகிறார்கள். இதை கேள்வியுற்ற எரிகோ நகர அரசர் அவர்களை உடனடியாக ஒப்படைக்குமாறு கட்டளையிடுகிறார். எகிப்து நாட்டில் மருத்துவ பெண்களுக்கு ஏற்பட்ட அதே நெருக்கடி நிலை ராகாபுக்கும் ஏற்படுகின்றது. அவர்களைப் போலவே ராகாபும் அரசரிடம் பொய் கூறி இஸ்ரேலரை பாதுகாக்கின்றார். அரசர் அனுப்பிய ஆட்களிடம் தம்மிடம் வந்திருந்த 2 ஒற்றர்களும் சென்று விட்டனர், அவர்களை துரத்தி சென்று கைது செய்யுங்கள் என அறிவுறுத்துகின்றார். அதே நேரம் ஒற்றர்கள் 2வரையும் மாடியில் கிடந்த சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைக்கின்றார். இஸ்ரேலர் கானானில் குடியேற துவங்கிய காலத்தில் ராகாபு இஸ்ரேலருக்கு தாய் போலவும் அவர்களை உலகில் பிறக்க உதவுகின்ற மருத்துவ தாதி போன்றும் செயல்படுகின்றார். ராகாபின் வீட்டின் ஒரு பகுதி எரிகோ நகரின் வெளிமதில் சுவர் மீது அமைந்திருந்தது. எனவே ஒற்றர்களை நகரின் வெளிச்சுவர் மீதுள்ள வீட்டு சாளரம் வழியாக கீழிறக்கி தப்ப வைக்கின்றார் ராகாபு. இஸ்ரேல் எரிகோ நகரை தாக்க வரும்போது தாம் அவர்களுக்கு செய்த உதவியை முன்னிட்டு தம்மையும் தம் குடும்பத்தாரையும் விட்டு வைக்க வேண்டும் என ராகாபு வேண்டுகோள் விடுக்கின்றார். அவர்கள் மட்டில் ராகாபு உண்மையிலேயே இரக்கம் காட்டினார். தங்களை காப்பாற்றியதற்கு கைமாறாக ஒற்றர்கள் சிவப்பு கயிறு ஒன்றை ராகாபிடம் கொடுத்து அதை அவர்களை இறக்கிவிட்ட சாளரத்திலே கட்டி வைக்கும்படியாகவும் அது ராகாபையும் அவருடைய குடும்பத்தினரையும் பாதுகாப்பதற்குரிய அடையாளமாகும் என்று கூறினார்கள். இஸ்ரேல் எரிகோவை தாக்கிய போது ஒற்றர்கள் வாக்களித்தது போல ராகாபையும் அவரது குடும்பத்தாரையும் பாதுகாக்கின்றார்கள். எகிப்தில் பாஸ்கா ஆட்டின் இரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகளில் உள்ளோரை யாவே காத்தது போல சிவப்பு கயிறு கட்டப்பட்ட ராகாபின் வீட்டில் உள்ளோரையும் இஸ்ரேல் பாதுகாத்தார்கள். ராகாபும் அவரது குடும்பத்தாரும் இஸ்ரேல் குடிகளோடு இணைந்து இன்று வரை வாழ்கின்றனர். உண்மையிலேயே ராகாபு அவருடைய உறவினரும் ஒரு புதிய இஸ்ரேல் இனமாக மாறினார்கள் எனலாம். இஸ்ரேலர் கானான் நாட்டில் குடியேற ராகாபு ஆற்றிய உதவி மிக பெரியதாகும். ஒற்றர்கள் திரும்பி செல்லும் போது அவர்களிடம் கடவுள் அந்த நாட்டை இஸ்ராயலுக்கு கொடுப்பார் என முன்மொழிகின்றார் ராகாபு. செங்கடலில் நடந்த அற்புதங்களையும் அம்மோனியர்களை போரில் தோற்கடித்ததையும் தாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேல் பற்றிய பயமும் அச்சமும் கானானியரிடையே கலக்கத்தை உண்டு பண்ணியிருப்பதாகவும் அறிவிக்கின்றார். ராகாபு கூறிய செய்திகளை தான் ஒற்றர்கள் யோசுவாவுக்கு அறிவிக்கின்றார்கள். இவ்வாறு இஸ்ராயலர் கானானில் குடியேறுவார்கள் என்பதை முன்னறிவித்தவர் ராகாபு ஆவர். ராகாபு 3 விதங்களிலே சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டிருந்தார். அதாவது அவர் பிற இனமாகிய கானானியரை சார்ந்தவர் என்பதற்காகவும், அவர் ஒரு விலை மாது என்பதற்காகவும், அவர் ஒரு பெண் என்பதற்காகவும், இவ்வாறு 3 அடிப்படைகளிலே சமுதாயத்தின் ஓரத்திற்கு தள்ளப்பட்ட ராகாபு
இஸ்ரேல் குடியேறிய புதிய நாட்டில் இறைவனின் மாபெரும் செயல்களை முன்னறிவிக்கும் முக்கிய நபராக மைய இடம் பெறுகின்றார். இவர் விலைமாதாக இருந்தார் என்பதை ஏற்க தயங்கியதால் பிற்கால வாசகர்கள் இவரை ஒரு விடுதி நடத்துனர் போல கருதி அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் யூத மரபு இவருக்கு எப்போதுமே மதிப்பளித்து வந்துள்ளது. இவரை இஸ்ரேலரின் ஆதரவாளராகவும் அரசர்களுக்கும் இறைவாக்கினர்களுக்கும் மூதாதையராகவும் யூத மரபு கருதியுள்ளது. புதிய ஏற்பாட்டில் ராகாபு இயேசுவின் மூதாதையராக நினைவு கூறப்படுவது இவரது சிறப்பை காட்டுவதாக இருக்கின்றது. ராகாபு பற்றி சில செய்திகள் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு நற்செய்தியிலும் எபிரேயருக்கு எழுதப்பட்ட மடலிலும் யாக்கோபு எழுதிய மடலிலும் உள்ளது. ராகாபு சாலமோனின் மனைவி என்றும் யோவாசின் தாய் என்றும் மத்தேயு நற்செய்தி கூறுவதால் அவர் ரூத்தின் மாமியார் என மத்தேயு கருதுகின்றார். இயேசுவின் மூதாதையர் பட்டியலில் வருகின்ற முதல் பிற இனத்தவர் ராகாபு என்பது குறிப்பிடத்தக்கது. ராகாபு யோசுவாவின் மனைவி என தாழ்மூத்து கூறுகின்றது. இஸ்ரேலின் ஒற்றர்களை நன்கு உபசரித்ததால் நம்பிக்கை இல்லாதவர்களின் அழிவிலிருந்து ராகாபு காப்பாற்றப்பட்டார் என்கின்றது எபிரேயருக்கு எழுதிய திருமுகம். ராகாபு தம் செயல்களில் தமது நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் என்று போற்றுகின்றார் யாக்கோபு மடலாசிரியர். ராகாபு 3 காரணங்களுக்காக சமுதாயத்தால் ஓரம் கட்டப்படுகின்றார். ஆனால் கடவுளின் செயல் திட்டத்தில் மாபெரும் செயல் புரிந்து உயர்ந்து நிற்கின்றார். இன்றைய காலங்களிலும் பல பெண்மணிகள் சமுதாயத்தால் ஓரம் கட்டப்பட்டாலும் கடவுளுடைய பார்வையிலே அவர்கள் விலையேற பெற்றவர்களாக உயர்ந்து நிற்கிறார்கள்.